வெல்லுங்க. இது நம்ம எழுதக்கூடிய இந்த பென்சில் இருக்குல்ல, ஆமாங்க சார். இது என்ன மரத்துல செய்றாங்கம்மா? எந்த மரத்துல வேணா செய்யலாம் சார். நம்மளுக்கு குவாலிட்டியா வேணும்னா தேக்கு மரத்துல செய்யலாம். நல்லா குத்துறா, அப்படி குத்துறா, இப்படி குத்துறா, அப்படி குத்துறா, குத்து குத்துறா. ஆஹா, வலுவா குத்துவான் போல் இருக்கு. எல்லா மரத்துலயும் செய்யலாம். அது நல்ல. அதாவது பென்சில் வந்து இந்த மரத்துல தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. எந்த மரத்துல வேணாலும் செய்யலாம்யா. ஆனா என்ன மரத்துல செய்றாங்க? நம்மளுக்கு எந்த மரம் கிடைச்சாலுமே அதுல நம்ம செய்யலாம். நம்மளுக்கு உபயோகப்படுது, 4 பேருக்கு நல்லதா இருக்கு, மாசுபடுத்தாத பொருளா இருக்குன்னும் போது பென்சில் நம்ம எந்த மரத்துல வேணா செய்யலாம். 4 பேர் சாப்பிட ஒண்ணு எதுவுமே தப்பு இல்ல. அதாவது நான் தான் ஒரே வழியில சொல்லிட்டோம் இல்லையா, நீங்க எந்த மரத்துல வேணாலும், நீங்க ரோட்ல அப்படி போயிட்டே இருக்கீங்க, டக்குன்னு ஒரு தென்னை மரம் வருது அப்படின்னா அதுல சடக்குன்னு ஒரு குச்சியை கிழிச்சு அதுக்குள்ள பருப்பை சொருவி விட்டீங்கன்னா அது ஒரு பென்சில். அப்படிதானம்மா? அப்படிதானே? என்னம்மா? நாவல் மரம். நாகப்பழ மரம் அப்படி சொல்லிடுமா? சொல்லலாம். அது கூட கொஞ்சம் அந்த வளையாம முறியாம இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. நீங்க சொன்ன என்ன பேர் பாப்பா? சொல்லுங்க. உங்க பேர் என்ன? சிவப்பிரியா. சிவப்பிரியாவுடைய விடை என்ன அப்படின்னா, நாகப்பழ மரத்துல இருந்து தான் பென்சிலை தயார் பண்றோம். அப்படிதானே? சூப்பர். பாப்பா நீங்க பார்த்தா நல்லா அறிவாளி மாதிரி இருக்கீங்க. தான்னு சொன்னீங்கன்னா நான் டக்குன்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிடுவேன். அப்புறம் நீங்க மெதுவாக ஃபோன் பேசலாம். மூஞ்ச பறைக்காதம்மா. சொல்லு. எனக்கு தெரியாது. அங்கே நாகப்பழம் எவ்வளோ அழகாக சொன்னாப்புல, ஏதாவது சொல்லு. நீ சொல்லு பாப்பா. தெரியலையே. ஏதாவது கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லேன். மரத்துல தான் செய்யறாங்க. அதாவது அது ஒரு மரத்துல தான் செய்யறாங்க. ஆனால் அது என்ன மரங்கிறத எனக்கு தெரியல. வாங்கண்ணே, என்ன மரம்மா? வேற வேற ஏதாவது ஒரு மரம் ஒன்று சொல்லலாம் டக்குன்னு. எவ்வளோ மரம் இருக்கு? மரம், அரச மரம். அப்படி ஏதாவது சொல்லு. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. புளியா மரம், அரச மரம். அரச மரம் சொல்லிடுவோமா? அரச மரம். ஆமா. பாப்பா என்ன சொல்றாங்க? ஏய், ஏதாவது மரத்தை சொல்லியா? அரச மரம். அதுதான் பேர்ல அரசர் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் படிச்சு ஒரு அரசு வேலைக்கு போகணும்னா அரச மரத்துல செஞ்ச பென்சிலை வச்சு எழுதினாதாயா ரிசல்ட்டே கிடைக்கும். அப்படிதானே? ஆமா. சூப்பர்மா, நீ பயங்கர பிரில்லியன்ட்மா. ஆமா. நீங்க சொல்லுங்க பாப்பா. மரத்துல தான் செய்யறாங்க. ஆமா. அது என்ன மரம்? தெரியலையே. சரி, தெரியலையா? நான் நிறைய ஏகப்பட்ட மரம் சொல்லிட்டாங்க. இந்த பாப்பா அரச மரம் வரைக்கும் பக்கத்தில் வந்துட்டாங்க. சரியா சொன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் காத்துருக்கு. புளிய மரத்துல. புளிய மரம் சொல்லிடுமா? அந்த பாப்பாவுடைய அப்படி யோசனையில சொல்லிட்டாப்ல. அதாவது புளிய மரம்னு சொல்லியா, நான் அரச மரம், நீ வந்து நாகப்பழ மரம். அப்படிதானமா? பாய், வணக்கம். இந்த வாயில பிரச்சனையா? வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? தெரியலையே. தெரியலையேன்னு ஒரு மரமா? அதாவது பென்சில் வந்து என்ன மரத்துல தயார்? மூங்கில் சொல்லிடுமா? அப்படி சொல்லுமா, படிச்ச பிள்ளை. ஆமா. அதாவது பென்சில் வந்து என்ன மரத்தில் தயார் செய்கிறார் என்றால் அது மூங்கில் மரம். என்ன மரமா? வாங்க வாங்க. அது என்ன என்ன பாக்கு மரம்லாம் கிடையாதுயா. படாக்கு அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. அப்படிதானே? படக்குன்னு சொல்லிட்டேம்மா. அம்மாக்கு அவர்கள் படிக்கவே இல்லை, ஆனாலும் படக்குன்னு சொன்னாங்க. அந்த மரத்து பேரு படாக்கு. ஆனா அதெல்லாம் கிடையாதுயா. ஏன் பக்கம் வாயான்னு சுதா கூப்பிடாப்ல. சுதா, அது என்ன மரமா? இவங்க படாக்கு சொல்றாங்க. பலாக்கு மரம். பலா மரம் சொல்லிடுவோமா? அது என்னையா படாக்கு சொல்றோம், இனிப்பா சொல்லுவோமே. ஆமா. பலா மரத்தில் பென்சில் செய்கிறார்கள். அப்படிதானே? ஆமா. நீங்க சொடக்கு தக்காளின்னு சொல்லிடுமா? தேக்கு மரம். தேக்கு சொல்லிடுமா? ஹலோ, பாக்கு மரம்லாம் கிடையாதுங்க, தேக்கு மரம். தேக்குன்னு சொல்லிடுமா? சொல்லிடுங்க. தேக்கு ஆல்ரெடி ஒரு ஆள் சொல்லிட்டாங்க, சரியான விடை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு பென்சில் மரம் அப்படின்னு கூட ஒரு அக்கா சொல்லிட்டு போயிருக்காங்க. பென்சில் மரம். பென்சில் மரம். இந்த அக்கா சொல்லியிருக்காங்க படாக்கு அப்படின்னு. அந்த மாதிரி படாக்குன்னு ஏதாவது சொல்லு. யோசித்து வைக்கியா? கூகுள்ல போய் பார்த்து வா. ஆமா. அண்ணா, உங்க பேர் சொல்லுங்க. குமார். குமார்ண்ணே. நீங்க சொல்லுங்க. நம்ம பென்சில் வந்து என்ன மரத்துல செய்யறோம்னே தெரியல. அவ்வளவுதானே? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பேர் சொல்லுமா? சாரு. சாரு. பவானி. என்ன சாருமா? கரும்பு சாரா? மிக்ஸி சாரு. மிக்ஸி சாரா? சேர்லங்க, அது என்னோட ஏறு. சாரு அண்ட் பவானி குரூப்ஸ் இவங்க இணைந்து வழங்கி இருக்கிறார்கள். ஊசி மரமா? ஊசி இலை மரம். ஊசி இலை காடுகள்னு கேள்விப்பட்டிருக்கமா? தானே? ஆமா. ஊசி இலை. அது என்ன ஊசிமா? ஊசி இலை. அந்த மரத்தோட பேர் அதான் ஊசி இலை. ஆட முட்டாள். அதான் மரத்தோட பேர் ஊசிடா. நீ
நீ இன்ஜெக்ஷன் போடுற ஊசி நினைச்ச ஊசி இலை மரம். இந்த மரத்தை நீங்கள் குடைந்துதான் பென்சிலை கண்டுபிடித்ததாக அமெரிக்கா ப்ராடக்ட். ஒன்லி அமெரிக்கா தான். அமைஞ்சுக்கிறெல்லாம் கிடையாது. அமைஞ்சு கிடைக்கலாம், அது கிடைக்கவே கிடைக்காதியா. ஊசி இலை காடுகளில் கிடைக்க ஊசி இலை மரம். நம்ம சாரு அவர்களும் பவானி அவர்களும் கூறியதுதான் மிக சரியான விடை அப்படின்னு சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். ஆனா யாருமே கை தட்டாதனால நான் சொல்லல. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. கங்காரு மரமா? இன்னும் கெஸ் பண்ணலையா? மரத்து பேரே கெஸ்ன்னு சொல்லிடுமா? அதாவது நீ கேட்ட கேள்வியை உடனே கெஸ் பண்ணல சொல்ல முடியாது. நீ வேணா இப்ப கேள்வி மட்டும் கேட்டு கிளம்பிடு. ஆன்சரை நான் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுறேன்யா. அப்படிதானே? சூப்பர். உங்களுக்கு தெரியுமாங்க? ரப்பர் மரத்துல இருந்து. ரப்பர். இதுக்கு தாங்க நீ என்னமா பக்கத்துலயே ஆள வச்சிருக்க. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அண்ணா உங்க பேர் சொல்லுங்க. திருஞான சம்பந்தம். திருஞான சம்பந்தர். பேரு பாருங்க. நீ என்ன சாரு மோரன்னு வச்சிருக்க? இங்க பாருமா, திருஞான சம்பந்தர். படுக்க பத்தா எந்திக்கு எவ்வளோன்னு? உடங்குடி பக்கம். ஓ, ஊர் பேர் படுக்க பத்தா? நான் படுக்க பத்துனோட எந்திரிச்சு உட்கார்றதுக்கு 5 ரூபாய் அப்படின்னு பார்த்தேன். சரி வாங்க. பென்சில் செய்யக்கூடிய மரம் என்ன மரம்னே? யூக்கலிப்டஸ்ல எடுக்காங்க மரம். யூக்கலிப்டஸ். அது தைலம் தானே? அந்த மரத்துல எடுக்காங்க. அதுல தைலம் மட்டும் வராது. ஆமா. தைலத்தெல்லாம் அப்படி விலகிட்டு பாத்தீங்கன்னா உள்ள பென்சிலும் வரும். அப்படியே நீ உருவி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்படிதானே? அதை செதுக்கி எடுக்கிறது. ஆமா. அண்ணன் ஊரு படுக்க 10. ஆமா. எந்திக்கும் போது பென்சிலோட 10. ஆமா. வேற ஏதோ இன்னொரு மரம் சொன்னீங்களே, ஏதோ தேவதாரா ஏதோ சொன்னீங்களே. ஓ, நீங்க சொன்னீங்களா? ஓ, கூகுள்ல கண்டுபிடிச்சா? தம்பி கூகுளுக்குள்ள தலையை விட்டு நோண்டி பார்த்திருக்காமியா. அது விடை வந்து விழுந்திருக்கு. பென்சில் செய்ய பயன்படும் மரம் தேவதாரு மரம். தேவதாரு தானே? இல்ல, ஒரு எழுத்து மாறிட்டாலும் தப்பாயிருந்தா. ஆமா, தேவதாரு மரம்னு தம்பி சொன்னாப்ல. அதனால அண்ணா கொஞ்சம் தெளிவிடுங்க. தம்பி கொஞ்சம் முன்னாடி வா. ஆமா தம்பி, கூகுளை பார்த்து கூறினாலும் இந்த விடைதான் மிக சரியான விடை அப்படின்னு என்னால சொல்ல முடியலங்கிற காரணத்தினால நான் உங்கள்ட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறேன். போட்டா மரம். என்ன தோட்ட மரமா? போட்டா. போட்டாவா? போட்டான்னு ஒரு மரமா? அப்படின்னு ஒரு மரம். அப்படி ஒரு மரம் இருக்காமா? சவுண்டா சொல்லேன். இருக்கு. என்ன மரம்? போட்டா மரம். போட்லாம் செய்வாங்களா? அந்த மரமா? போட்டா. போட்டா. ஆமா. அதாவது இந்த மரத்துடைய பெயர் வந்து சும்மா சாதாரண மரம்லாம் கிடையாது. நீங்க சப்போட்டா மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேற வேற நம்ம நிறைய மரம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல சப்போட்டால சப்ப தூக்கிருங்க. வெறும் போட்டா மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. அது எங்கேயுமே இருக்கும்? அது இருக்கிற இடத்துல இருக்குங்க. அது உனக்கு இருக்காது. அந்த மரத்தில் தான் பென்சில் செய்கிறார்கள் அப்படிங்கிறதை பாப்பா கூறி விடைபெறுகிறார். நன்றி, வணக்கம். என்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும்னா ஹெல்த் பாஸ்கெட் மல்டி மில்லட் முருங்கை மிக்ஸ் சப்பாத்தி சாப்பிட்டு பாருங்க. இது ஹெல்த்துக்கு புது ட்ரெண்ட்.